இதுதான் நான் ரெடி பண்ண பேசிக் கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பேசிக் கிட்டு, அதாவது இயரிங்ஸ் மேக் பண்ணுறதுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னு காட்ட போகிறேன். அது இல்லாமல் கொஞ்சம் புதுசாக டிக்டாக் கிளிப், சாரீ பென்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். முதல்ல இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு மோல்டு தான் தேவை. நான் செகண்ட் சைஸ் மோல்டு, தேர்ட் சைஸ் மோல்டு, ஃபோர்த் சைஸ் மோல்டு, அதாவது 4 மீடியம். ஸோ இந்த 3 சைஸ் மோல்டும் இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ கடைகளில் நிறைய சைஸ் மோல்டு கிடைக்கிறதில்ல. அதனால் நான் இந்த சைஸ் மோல்டு மட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அப்புறம் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கலரில் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டட் பீஸு, மல்டி கலர் 5mm ஸ்டோனு, ஜிம்கா கேப்பு. இது மெட்டல் பேஸ். பிளாஸ்டிக் பேஸ் சீக்கிரம் கருத்துருங்கிறதுனால மோஸ்ட்லி நான் மெட்டல் பேஸ் தான் வாங்குறது. ஜம்ப்ரிங், ஹெட் பின்னு. இது ஐபின். இந்த இடத்துல வளைவாக இருக்கும் பாருங்கள். இது கீழே நம்ம ஜிம்காக்கு கீழே ஏதாச்சும் தொங்க விடணும் அப்படின்னா ஐபின் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஹெட் பின் தான் யூஸ் பண்ணுறது. லேயர் ஜிம்கா பண்ணோன்னா சில பேர் ஆன்டிக் ஸ்டட் போடுவாங்க, பேட்ச் ஸ்டட் இல்லாமல். அதுக்காக கொஞ்சம் ஆன்டிக் ஸ்டட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிறைய டிசைன் கிடைக்கவே இல்லை, ஃப்ளவர் டிசைன்லாம் கிடைக்கவே இல்லை. கிடச்ச வரைக்கும் தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஸ்டோன் செயின் டிசைன் பண்ணுறதுக்காக நான் எப்பவுமே ரோலாக தான் வாங்குவேன். அதாவது பெரிய ரோல் வாங்கிடுவேன். இந்த மாதிரி சின்ன ரோல் தான் வாங்கியிருக்கேன். பால் செயின். இது பால் செயின் பிளாஸ்டிக் பேஸ் தான், மெட்டல் பேஸ் கிடையாது. மெட்டல் பேஸ் இன்னும் பிரைட்டாக இருக்கும். நான் ஏன் இது யூஸ் பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங், கருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் இது வாங்கியிருக்கேன். எப்போவுமே நான் இதுதான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவேன். சில பேர் பிரைட்டாக கேட்குறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி பால் செயின் வாங்கிக்கலாம். இப்போ அது என்கிட்ட ஸ்டாக் இல்லை. இது கேன்வாஷ். இது பெரிய ரோலாக இருக்கும். கிளாத்து, ப்ளவுஸ் டிசைன், ப்ளவுஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய ரோலாக இருக்கும் அந்தளவுக்கு, சாரீ அளவுக்கு. ஆனால் இது நான் பெரிய ரோலாக வாங்கிட்டு எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் கேட்டாங்களோ இந்த மாதிரி கட் பண்ணி தான் கொடுக்குறது. இது நோஸ் பில்லர். இது கட்டர். டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரேம்டு குந்தன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேசிக்காக மோஸ்ட்லி இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மோல்டில் த்ரெட் ரேப் பண்ணிட்டு ஜிம்கா கேப் போட்டு ஹெட் பின் மாட்டி அதில் கட்டர் பில்லர் யூஸ் பண்ணி வளைச்சிட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கேன்வாஸ் யூஸ் பண்ணிவிட்டு கேன்வாஸில் டிசைன் ஸ்டோன் ஓட்டிட்டு ஒரு ஸ்டோன் செயின், அதாவது பால் செயின், ஸ்டோன் செயின் சுற்றி டிசைன் பண்ணுறதுக்கு, இயரிங்ஸ் டிசைன் பண்ணுறதுக்குமே கீழே ஜிம்கா டிசைன் பண்ணுறதுக்கும் பால் செயின், ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் தான் நான் இந்த பேசிக் கிட் ரெடி பண்ணியிருக்கேன். பேசிக் கிட்டுக்கு இவ்வளோ ஆன்டிக் ஸ்டட்டாக நினச்சிடாதீங்க. 2-3 பேர் தான் வைப்பேன். இது நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் மொத்தமாக வச்சுருக்கேன். இப்போ சாரீ பின் டிக்டாக் கிளிப்பாக அடிக்க வச்சுருக்கேன். சாரீ பின் மோஸ்ட்லி நான் இந்த குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறது. இது முதல்ல கண்ணாடி பாக்ஸில் இருந்துச்சு. இந்த சாரீ பின் இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸில் வரும் குட்டி குட்டியாக. இதில் 12 பீஸ் இருக்கும், இல்லை பெரிய பாக்ஸில் 60 பீஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த முறை வழக்கமாக வாங்குற கடையில் இந்த மாதிரி கொடுத்தாங்க. பார்த்தா அதே குவாலிட்டி தான், அதே ரேட்டு தான். ஆனால் பேக்கிங் மட்டும் வேறவா வந்திருக்கு. இது டிக்டாக் கிளிப். டிக்டாக் கிளிப்பில் நார்மல் புது பேஸ் தான். கொஞ்சம் டிக்டாக் கிளிப் மட்டும் பேஸ் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இதில் இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இந்த இடம் உள்ளே கருத்து போயிருக்கும். சப்போஸ் கருத்து போயிருந்தால் வாங்காதீங்க. புதுசாக இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து புதுசாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா அது முடியல மாட்டும்போது நமக்கு செட் ஆகாது. நான் இவ்வளோ சாரீ பின்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்போவுமே இந்த கொஞ்சமாக வாங்குற பழக்கம்லாம் இல்லை, மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுறது. இந்த மாதிரி ஹெட் பின், ஐபின் எல்லாமே நான் மொத்தமாக தான் வாங்குவேன். 100 கிராம் இல்லை 250 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கி தான் பேக்கிங் பிரித்து போடுவேன். அதே மாதிரி பால் செயின் பேக்கெட்டாக வாங்குவேன், இதுலேருந்து தான் பிரித்து தருவேன். ஸ்டோன் செயினும் ரோலாக தான் வாங்குவேன், இதுலேருந்து தான் பிரித்து தருவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணுவேன். இப்போ நான் ஃபுல் பேசிக் கிட் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் ரெடி பண்ண பேசிக் மெட்டீரியல்ஸ். இதில் இயரிங்ஸ் செய்ய தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. மோல்டு மட்டும் 20 பேர் இருக்குது. டிசைனிங் மெட்டீரியல்ஸ் கம்மியாக இருக்கும். ஸ்டோன் செயின், பால் செயின் இருக்கும். ஃப்ரேம்டு குந்தன்ஸ் இருக்கவே இருக்காது. ஃப்ரேம்டு குந்தன்ஸ்லாம் உங்களுக்கு தனியாக வேணுன்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கும் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.